கிராச்சஸ் பிரதர்ஸ் அப்படின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வரலாற்றுல பணம் அப்படிங்கிறதுடைய முதன்மை என்ன? இன்னைக்கு இருக்கிற மாதிரியான நகரங்கள் இதெல்லாம் எப்போ முதல்ல உருவாக தொடங்குச்சு? மார்க்சியராவோ அப்படிங்கிற தொடருடைய அடுத்த பகுதியான இதுல நிலப்பிரபுத்துவம் அது குறித்து நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய லாண்ட்லார்டு 500-1000 ஏக்கர் நிலங்கள் அவருக்கு சொந்தமா இருக்கும். நூற்றுக்கணக்கானவங்க அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பழைய அடிமை முறைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். பண்ணை அடிமை அப்படிங்கிற அடிப்படையில அந்த பண்ணையில அந்த பெரு நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சில உரிமைகள் இருக்கும். இதான் பொதுவா நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற உற்பத்தி முறை. ஆண்டான் அடிமை காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் பெரு நிலங்கள் சிலருக்கு சொந்தமா இருந்தது. அதுல அடிமைகளா வேலை செஞ்சாங்க. அடிமைகள் அப்படின்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உயிர் வாழ்வதற்கும் அடுத்து வேலை செய்யறதுக்கும் தேவையான எந்த அளவுக்கு அவங்க உடம்புல சக்தி தேவையோ அந்த அளவுக்கான உணவு அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு கால்நடைய மாதிரி அடிச்சு வேலை வாங்கப்படுவான். அப்ப இதுதான் அன்றைய நிலையில இருந்தது. இதுதான் படிப்படியா மாறி ஆண்டானுக்கும் அடிமைக்குமான மோதலா உருவெடுத்து கொஞ்சம் உரிமைகளை விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற போக்கு வந்தது. அதனுடைய விளைவாகத்தான் தன் நிலத்துல வேலை செய்த அடிமைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலத்தை பிரிச்சு கொடுத்து இது இனி உங்களுக்கே சொந்தம், என்னுடைய நிலத்துல வேலை செய்து போக மீதம் இருக்கிற நேரத்துல நீங்க அந்த நிலத்துல வேலை செஞ்சுக்கலாம், அதுல இருந்து கிடைக்கிற அறுவடை அது உங்களுக்கே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியான ஒழுங்கு ஏற்பட்டது. இதைத்தான் பொதுவா நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே நேரத்துல வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப அந்தந்த இட சூழல்களுக்கு ஏற்ப சில மாறுபாடுகள் அதுல இருக்கும். அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல வேற வேற சொற்களால இதை குறிப்பிடுறாங்க. நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த வடிவத்துல அப்படியே இருந்தது அப்படின்னா ஐரோப்பாவிலையும் வட அமெரிக்காவிலையும் தான். ஏனைய பகுதிகளில் கொஞ்சம் வடிவம் மாறி இருந்தது. இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்ணை அடிமை அப்படின்னு அதை சொல்லலாம். இங்க பெரும் நிலச்சுவாந்தார்களாக பண்ணையார்கள் இருந்தாங்க, மிட்டா மிராசுகள் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே குடியானவங்க இருந்தாங்க. நில குத்தகை முறை அப்படிங்கிற முறை இங்க இருந்தது. இப்ப இந்த மாதிரியான வடிவத்தை பண்ணை அடிமை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சீனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க யுத்த பிரபுக்கள் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருந்தது. யுத்த பிரபுகள்கிட்ட நிலம் இருக்கும். அவங்கதான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வடிவத்துல யுத்த பிரபுகள் சீனாவில் இருந்தாங்க. ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூத்தோர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூத்தோர்னா ஒரு இனக்குழுல இருந்து வந்த குடும்பங்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மண்டலமா இருப்பாங்க. அந்த மண்டலத்துக்கு வயசான அனுபவமிக்க ஒருத்தர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருப்பாரு. அந்த தலைவருக்கு கீழே எல்லா நிலங்களும் சொந்தமா இருக்கும். அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரியான நிலைமையில இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவாரு. இது ஆப்பிரிக்காவுல இருந்த வடிவம். ஆனா இப்படி வடிவங்கள் பல வடிவங்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படை அப்படின்னா நிலம் பெரு நில உடைமையாளர்கிட்ட இருக்கும். கீழே வேலை செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன துண்டு நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ரெண்டுலயும் அவங்க வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யறதுனுடைய பலனை முழுமையா அனுபவிக்கிறதுக்கு பதிலா அந்த துண்டு நிலத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் அவங்க வச்சுக்குவாங்க. இப்படியான ஒரு அடிப்படை இருக்கும். அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப
சில மாறுபாடுகள் வந்து இருக்கும். இதைத்தான் பொதுவா நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நிலப்பிரபுத்துவ காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வரலாற்று காலகட்டத்துக்குள்ள வந்துருது. இப்போ வரலாற்று காலகட்டம் அப்படின்னா சான்றுகள் வந்து இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில பொது ஆண்டுக்கு முன்னால 2ஆம் நூற்றாண்டுல கிராச்சஸ் உடன்பரப்புகள், திப்ரியூஸ் கிராச்சஸ், கொய்ஸ் கிராச்சஸ் அப்படின்னு 2 பேரு, இவங்க தான் முதல்ல அடிமைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கின முதல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல ஏன் இவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா வரலாற்றுல குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒண்ணு, இவர்கள் வந்து அடிமை முறையில இருந்து வந்தவங்க. அதாவது இவங்களுடைய பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஆப்பிரிக்காவில இருந்து அடிமையாக பிடித்து வரப்பட்ட அவங்களுடைய வழியினர். இவங்க வந்து படிப்படியா அரசாங்க வேலையில சேர்றாங்க. அரசாங்க வேலையில இருந்துகிட்டே அடிமைகளுடைய போராட்டத்தை ஆதரிச்சு அவங்களுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல முன்னணியில் நிற்கிறாங்க. அப்படி முன்னணியில் நின்று வரலாற்றுல பதியப்பட்ட முதல் நிலம் வளங்கள் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் இந்த திப்ரியூஸ், கொய்ஸ் அப்படிங்கிற 2 பேரும் வரலாற்றுல பதியப்பட்ட பேரா வந்து இருக்குது. இப்ப இந்தியா அப்படின்னா பண்ணை அடிமை முறை அப்படிங்கிற இதை பார்த்தோம். இங்க வந்து நிலம் வந்து முழுக்க அரசனுக்கு வந்து சொந்தமா இருந்தது. இப்போ அரசன் வந்து அந்த நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி அதை செய்து கொடுக்கறதுக்கான பொறுப்பை வந்து ஏற்றிருந்தாங்க. விளைச்சல்ல வந்து குறிப்பிட்ட பங்கை வந்து நீங்க அரசனுக்கு வந்து வரியா கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது பின்னாடி வந்து நில மானியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து மாற்றமடையுது. நமக்கெல்லாம் தெரியும், பார்ப்பனர்களுக்கு வந்து சதுர்வேதி மங்கலங்கள் அப்படின்னு சொல்லி பெரும் நிலப்பரப்பு வந்து குத்தகை கொடுத்தாங்க. இறையிலி நிறங்களா கொடுத்தாங்க. இறையிலி அப்படின்னா வரி இல்லாத நிலங்கள். அப்படி அவங்களுக்கு கொடுத்தது அவங்க ஒரு பெரிய ஆண்டைகள் மாதிரி அவங்க இருந்து அவங்களுக்கு கீழே இருந்த குடும்பத்துக்கு, விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச கூலியை கொடுத்துட்டு இல்ல குறைஞ்சபட்ச நிலத்தை கொடுத்துட்டு அந்த அடிப்படையில இருந்து அவங்களுடைய உழைப்பினுடைய பலனை வந்து அடைஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் ஆசிய சொத்துடைமை வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா மார்க்ஸ் தன்னுடைய பிற்காலத்துல வந்து இந்த கருத்தாக்கத்தை வந்து மறுபரிசீலனை செய்தார் அப்படிங்கிற செய்திகளும் இருக்குது. ஆனா இந்த ஆசிய சொத்துடைமை வடிவம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட உலகத்திலே இல்லாத ஒரு வடிவம், மாறுபட்ட வடிவம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இயல்பா பிற இடங்கள்ல என்ன மாதிரியான வளர்ச்சியும் மாற்றமும் இருந்ததோ அதேதான் இந்தியாவிலையும் இருந்திருக்குது அப்படிங்கறதுதான் பாக்குறோம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான காலகட்டம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு சமூக தீங்காக, சமூக குற்றமாக பார்க்கப்படுற இந்த ஜாதிய முறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துலதான் இறுகி நிலையான சமூக வடிவமா வந்து மாறிச்சு. இதுக்கு அகமண முறை அப்படிங்கிறது இதற்கான மனமுறையா வடிவத்துல இருந்து இந்த ஜாதி அமைப்பு சிதறி போகாம பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல நாடோடிகளா கண்டம் விட்டு கண்டம், ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடுன்னு சொல்லி பறந்து வெளியில உலகமெங்கும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வேளாண்மை உற்பத்தி வந்ததுக்கு பிறகு ஒரு இடத்துல நிலையா இருக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையினுடைய இந்த வடிவத்துக்குள்ள அவன் எப்படி மாறி போனான் அப்படின்னா அதிகபட்சம் அவன் இருக்கிற இடத்தை விட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தாண்டி அவன் வெளியிலேயே போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நிலப்பிரபுத்துவ காலகட்டம் வந்து ஒரு இறுக்கலான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துச்சு. இப்ப நம்முடைய தாத்தா பாட்டங்கள் அவங்களுடைய காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் வெளியில சென்று வந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்து ஊர்களை தாண்டி வேற எங்கேயும் இருக்காது. ஏதாவது ஒரு தேவைக்காக பக்கத்து ஊர்களுக்கு போயிருப்பாங்களே தவிர அதை தாண்டி நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கவே செய்யாது. இந்த முறை கிட்டத்தட்ட உலகமெங்கும் இருந்தது. இந்த உலகமெங்கும் அப்படிங்கிறதுல அகமண முறையும் அடக்கம், ஜாதிய முறையும் அடக்கம். ஜாதிய முறை அப்படின்னா அது இந்தியாவில மட்டும் இருக்கிற முறை அப்படிங்கிற மாதிரி பொருள் இல்லை. உலகமெங்கும் இந்த முறை வந்து இருந்தது. அதே மாதிரி அகமண முறையும் உலகமெங்கும் இருந்தது. ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி இங்க என்ன அடிப்படையில, என்ன வடிவத்துல, என்னென்ன தன்மைகள்ல இருக்குதோ இதே மாதிரி தான் உலகம் முழுவதும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது. அடிப்படை மனிதர்கள் சமம் இல்லை
அவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறது தான். மனிதர்களுக்கு இடையிலான இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும். அமெரிக்கா அதை சுற்றியுள்ள பகுதிகள் அப்படின்னா அங்க நிறவெறி அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க ஆப்பிரிக்க பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன வெறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்தியாவில் அது இன்னும் உச்சமா ஜாதிய முறையா இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படைனா வேலை பிரிவினைகள் தான். குறிப்பிட்ட ஒரு வேலையை அடிப்படையில ஒரு குடும்பமோ பல குடும்பங்களோ ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேற மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஒத்த வேலை முறையில இருக்கிறவங்களே அவங்களுக்குள்ளே திருமணம் செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில அகமண முறை அப்படின்னு வந்தது. அந்த அகமண முறை அவங்க தொழிலை விட்டு விலகி செல்லாத மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருந்து அந்த கட்டத்துக்குள்ளேயே நிறுத்த வச்சது. அப்ப இதுதான் படிப்படியா ஒரு ஜாதிய குழுக்களா அவங்கள பார்த்துச்சு. இது அடிமை முறை, பண்ணையடிமை முறை அப்படிங்கிற ஆதிக்கத்தின் கீழே அடக்குமுறையாகவும் ஒடுக்குமுறையாகவும் மாறுச்சு. அப்ப இதுதான் ஜாதி அப்படிங்கிற அமைப்பு. இது இந்த நிலப்பிரபுத்துவ காலகட்டத்துல ரொம்ப இறுக்கமடைஞ்சு சமூக ஒழுங்கா நிலை பெற்றது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஜமீன்தார், ஒரு பண்ணையாரு, ஒரு மிட்டா மிராசு, அப்ப அவங்களுக்கு கீழே கொஞ்சம் நிலம், அந்த நிலத்துல வேலை பார்க்கிற சில குடும்பங்கள். அப்ப இதை தாண்டி அவங்க வெளியில போக வேண்டிய தேவை பெரும்பாலும் அவங்களுக்கு கிடையாது. இது கிராம பொருளாதாரம், தன்னிறைவு அப்படிங்கிற அடிப்படையில இருந்தது. என்ன தேவைன்னாலும் அவங்க அந்தந்த அவங்க இருந்த பகுதிகளிலேயே எல்லா தேவையும் அவங்களுக்கு கிடைக்கும். துண்டு துண்டு நிலங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த நிலங்களும் கூட அதனுடைய அறுவடை முழுமையா இவங்களுக்கே கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்காது. கிடைச்சதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு படி மேல வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடக்குறதுக்காகவே கலவரங்கள் நடத்தப்படும். அப்ப இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. இந்த பண்ணை அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அது பல வழிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு இடத்துல ஒரு துண்டு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை சுத்தி பண்ணையாருடைய நிலம் இருக்கும். தன்னுடைய சொந்த நிலத்துக்கு அவன் போகணும்னா பண்ணையார் நிலத்தை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி அவங்க உழுறதுக்கு ஆடு மாடுகளை பத்திட்டு போகணும் அப்படின்னா அது பண்ணையார் நிலத்தை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் பண்ணையார்ட்ட அனுமதி கேட்கறது, அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்புக்குள்ள இருந்துகிட்டு தான் அவங்க அந்த துண்டு நிலத்துல வேலை செஞ்சாங்க. இது பல்வேறு முறைகேடுகள் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருந்து அந்த நிலம் புடுங்கப்பட்டு மீண்டும் நிலமற்ற விவசாய உழைப்பாளிகளா தான் படிப்படியா அவங்க மாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிலமற்ற விவசாய வேலையாளா இருக்கிறவங்களுக்கு பழைய காலத்துல மாற்று அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப ஒரு மாற்று தோன்ற ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல பல தொழில் பிரிவினைகள் இருந்தது. கைவினைஞர்கள் அப்படின்லாம் இருந்தாங்க. இந்த கைவினைஞர்கள் அப்படிங்கிறவங்க மேலும் அவங்களுடைய வளர்ச்சியில பல்வேறு தனித்தனி தொழில்களா பிரிஞ்சிருந்தாங்க. நெசவு அப்படின்னா கைத்தறி, துணி, அவங்க ஒரு தனி பிரிவா இருந்தாங்க. விவசாயத்துக்கான துணை கருவிகள் செய்யறவங்க அப்படின்னா அவங்க ஒரு தனியா இருந்தாங்க. இரும்பு கருவிகள் செய்யறது அப்படின்னா அவங்க ஒரு தனியா இருந்தாங்க. இப்படி அந்த வேலை பிரிவினை மேலும் மேலும் விரிவடைஞ்சிட்டு இருந்த இந்த காலகட்டத்துல பண்டமாற்று முறை அப்படிங்கிறது தொடங்கி வளர்ச்சி அடைஞ்சு வருது. இந்த பண்டமாற்று முறையில இருந்தவங்க வியாபாரிகள் அப்படிங்கிற ஒரு தனி பிரிவினையா வர்றாங்க. அந்த கைவினைஞர்களும் வியாபாரிகளும் ஒருங்கிணைஞ்சு பட்டறை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை தொடங்குறாங்க. செய்துகிட்டு இருக்கின்ற அந்த சின்ன சின்ன எளிய கருவிகளை அதிக அளவுல உற்பத்தி பண்ணி பண்டமாற்று முறையில வியாபாரமா பண்றது அப்படிங்கிறது இது தொடங்கி இந்த இடத்துல தொடங்குனது. இப்படியா பண்டமாற்று முறை அப்படிங்கிறது மாறி பணம் அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள வருது. அப்ப அவங்கள்ட்ட படிப்படியா செல்வம் அதிகரிக்குது. இவங்கள்ட்ட இந்த பட்டறையில வேலை செய்யறதுக்கு நிலத்தை இழந்த விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறாங்களே அவங்க பயன்பட்டாங்க. அப்ப அப்படி நிலத்திலிருந்து வெளியேறவங்க நேரடியாக அந்த மாதிரி பட்டறை தொழிலுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் மாத்துது.
அந்த பட்டறை தொழில் அப்படிங்கிறது வந்து படிப்படியா வளர வளர அது வந்து பண்ணை உரிமையாளர்களுக்கும் பட்டறை உரிமையாளர்களுக்கும் இடையிலான ஒரு மோதல் மாதிரியான சூழலை வந்து உருவாக்குது. ஏன் அப்படின்னா பண்ணையிலிருந்து வெளியேறவங்க எல்லாரும் பட்டறைக்கு தான் வர்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துலதான் நகரங்கள் நகர்பகுதிகள் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஒரு பட்டறை இருக்குன்னா அந்த பட்டறையை சுத்தி அதுல வேலை செய்யறவங்க, அப்ப அந்த பட்டறை வளர்ச்சி அடைய இன்னும் மேலும் அதிக ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்படி ஆட்கள் தேவைப்பட அதிக எண்ணிக்கையிலான ஆட்கள் வந்து ஒரே வேலையை செய்யறாங்க. அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வந்து ஒரே இடத்துல ஒரே வேலைய சமமான முறையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் வந்து வருது. அப்போ இது அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதை விற்கிறதுக்கான வணிக கூடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அது விரிவடைஞ்சு நகரமா வந்து மாற்றமடையுது. இப்போ இது வரையிலான காலகட்டத்துல ஒருவன் வந்து ஆதிக்கம் செலுத்தணும், செல்வந்தனா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய சொத்து வந்து ரெண்டு வடிவத்துல இருக்கும். ஒண்ணு நிலமா இருக்கும் அல்லது கால்நடைகளா இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் இருக்கும் போது ஒரு மனிதனால பெரிய அளவுல எல்லையை தாண்டி வந்து போக முடியாது. ஆனா இதுக்கு பிறகான காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒண்ணு வருது. இந்த பணம் அப்படிங்கிறது வந்து எல்லா துறைகள்லையும் வந்து விரிவடையுது. அப்படி விரிவடைய பணம் அப்படிங்கிறது வந்து எளிமையா சேமிச்சு வைக்கிற ஒரு நிலையில வந்து இருக்குது. நிலம் அப்படின்னா நீங்க நிலத்தை பெரிய அளவுல சேமிச்சுலாம் வைக்க முடியாது, அது இருக்கிற இடத்துல இருக்கும். ஆனா இந்த பணம் அப்படின்னு வரும்போது அவங்க குறுகிய இடத்துல அதிக மதிப்பை வந்து சேர்த்து வச்சுக்கிட முடியும். அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி உருவாகிறாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த பெரிய செல்வந்தர்கள் வச்சிருக்கிற பட்டறைகள்ல இருந்து தொடர்ச்சியான வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்ப முதல்ல பண்டமாற்று அப்படின்னு சொல்லி தொடங்குனது உலோக நாணயங்களா பணம் அப்படிங்கிற அடிப்படையில வருது. அந்த பணம் அப்படிங்கிறது வந்து வேற பின்னால பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி காகிதம் அப்படின்னு வருது. பின்னால முதலாளித்துவ காலகட்டத்துல வந்து நீங்க காகிதமே எடுத்துட்டு போக வேண்டாம், வங்கி அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டனாலே போதும், அதுவே நீங்க எல்லா இடத்துலயும் அதை வந்து தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க எங்க போறீங்களோ அங்க போய் அங்க இருக்கிற வங்கிகள்ல வந்து நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையுது. இப்படி வளர்ச்சி அடைய அவங்களுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுடைய மதிப்பு வந்து சமூகத்துல உயர்ந்து வருது. அப்படி உயர்ந்து வரும்போது அவங்களுக்கும் பெரும் நிலம் வைத்திருந்த உடைமையாளர்களுக்கும் இடையில பெரிய போட்டி வருது. அவங்களுக்கு இடையிலான மோதல் வந்து உருவாகுது. இந்த மோதல்ல தொழிலாளர்களா இருக்கிற அத்தனை பேரும் யாரோட நிக்கிறாங்க அப்படின்னா இந்த பட்டறை உரிமையாளர்களோட நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வடிவம் வந்து வேற. முதல்ல அவங்க விவசாய தொழிலாளர்களா ஒரு பண்ணையாளருக்கு கீழே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல எந்த உரிமையும் கிடையாது. இருக்கிற நிலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மேல இயல்பாவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு பட்டறை வேலையில வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க அதிக உரிமைகள் கொடுத்தாங்க. வேலை முடிஞ்சதுன்னா அதுக்கான கூலி நீங்க பண்ட மாற்றாகவோ இல்ல பணமாகவோ ஏதோ ஒரு வடிவத்துல அவங்களுக்கு கூலின்னு ஒண்ணு கிடைச்சது. பண்ணையார்கள் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கைய பட்டறை உரிமையாளர்கள் வந்து கட்டுப்படுத்தல. இப்படி பல வசதிகள் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பட்டறை உரிமையாளர்களோடயே இணைஞ்சிருந்தாங்க. அப்படி இணைஞ்சிருந்ததுடைய காரணமா தான் தவிர்க்கவே முடியாம பண்ணையாளர்கள் வந்து தங்களுடைய மதிப்பை இழந்தாங்க. அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்கள்ல எளிமையா பட்டறை உரிமையாளர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து வர முடிஞ்சது. இதுதான் வந்து நிலப்பிரபுத்துவ முறை வந்து தோன்றி வளர்ந்த காலகட்ட பகுதியில நடந்த மாற்றங்கள். இதுல இயங்கியல் கூறுகள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது, உள்ளார்ந்த 2 கூறுகள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னா ஒண்ணு பண்ணையாளராகவும் இன்னொன்னு பண்ணை அடிமையாளர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த 2 கூறுகளும் நிலம் அப்படிங்கிற அடிப்படையில ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற சுரண்டல் அப்படிங்கிற அடிப்படையில பிளவுபட்டு வேற்றுமையாகவும் மோதிக்கிட்டும் இருக்கிறாங்க. இதுல அளவு மாற்றம் பண்பு மாற்றம் அப்படிங்கிற விதி எதுல வருது அப்படின்னா படிப்படியா அவங்க நிலத்தை இழக்க அவங்க வந்து மெல்ல பட்டறையில வேலைக்கு வர்றாங்க. அப்படி பட்டறையில வேலைக்கு வர
அவங்களுடைய சிந்தனை வந்து சுதந்திரத்தை நோக்கி வந்து நகருது. முன்னாடி ஒரு அடிமைப்பட்டு கிடந்த அடக்குமுறைக்கு உள்ளான அதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலை மாறி நாமளும் சக மனிதர்கள் தான், மனிதர்கள் வந்து அடக்க முடியாது, அப்படி அடக்குறதுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும், போராட முடியும் அப்படிங்கிற சுதந்திர உணர்வு வந்து வந்தது. இதெல்லாம் வந்து படிப்படியான அளவு பண்பு மாற்றங்களை வந்து குறிக்குது. இதனுடைய எல்லையில நிலைமறுப்பு வந்து வருது. ஆண்டான் அடிமை முறை அப்படிங்கிறதுல இருந்தது மாறி நிலப்பிரபுத்துவ முறை அப்படிங்கிறது வந்தது. அந்த நிலை மீண்டும் மாறி பட்டறை உரிமையாளர்களுடைய கைகள்ல சமூகம் வந்து வருது. அப்ப இதைத்தான் வந்து நம்ம நிலைமறுப்புக்கும் சான்றா வந்து காட்டலாம். இதுதான் வந்து நிலப்பிரபுத்துவ காலகட்டத்தினுடைய மாற்றங்களும் இயங்கியல் அடிப்படையில அது இருந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கமா வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்துதான் பட்டறை உரிமையாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து முதலாளிகள் அப்படிங்கிறவங்களாகவும், அந்த பட்டறையில வேலை பார்க்கிறவங்க வந்து தொழிலாளர்கள், பாட்டாளிகள் அப்படிங்கிற பிரிவினராகவும் வந்து மாறுறாங்க. அது வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்குள்ள போகுது. இப்போ முதலாளித்துவ உற்பத்தி முறை குறித்தும் அதனுடைய முதன்மையான கூறுகள் குறித்தும் நம்ம அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். அந்த நிலப்பிரபுத்துவ முறைகள் குறித்து மேலதிக விளக்கங்கள், கூடுதல் விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ இல்ல மாற்று கருத்துகள் இருந்தாலோ நீங்க தாராளமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம உரையாடலுக்கு உட்படுத்தலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.